Good morning students. Today we are going to see about calyx. So calyx வந்து பார்த்தனா it is a non-essential part. calyx and corolla நீங்க non-essential part சொல்வீங்க. So calyx சொல்லும்போது உங்களுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க புள்ளி வட்டம் சொல்லுவாங்க. So calyx protects the flower in bud stage சொல்லிருக்காங்க. புள்ளி வட்டம் மலரை அதன் மொட்டு பருவத்துல பாதுகாக்கும் சொல்றாங்க. மூடி பாதுகாக்கும் சொல்றாங்க. So outermost layer of flower is called calyx. Okay. And next to calyx உங்களுக்கு என்ன தெரியும் corolla. Okay, that is petals. So unit of calyx என்ன சொல்லுவாங்க sepals. Okay. So normally what is the color of calyx சொல்லும்போது it is a greenish in color. Okay. So the first topic என்ன கொடுத்திருக்காங்க fusion. The calyx வந்து எப்படி fuse ஆயிருக்கு அப்படினு சொல்லும்போது ரெண்டு டாபிக் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து ஒன்னு வந்து aposepalous and syncepalous. Aposepalous is otherwise called polysepalous or corisepalous சொல்றாங்க. The flower with a distinct sepals சொல்லிருக்காங்க. Distinct sepals சொல்லும்போது பார்த்தா it is not fused in conditions. Sepals எல்லாம் தனித்தனியா இருக்கும். ஓகே அப்படினா aposepalous that means free அப்படினு சொல்லலாம். Apo means free. The sepals are free in nature சொல்லும்போது that is aposepalous. Example brassica and annona. Annona சொல்லும்போது custard apple. And syncepalous சொல்லும்போது flower with united or fused sepals. உங்களுக்கு வந்து sepals எல்லாம் fused ஆ இருக்கும். synna fused or united. ஓகே ஸோ உங்களுக்கு அந்த flower வந்து fused கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா sepals எல்லாம் fused கண்டிஷனில் இருந்துச்சுன்னா syncepalous சொல்கிறீங்க. எக்ஸாம்பிள் hibiscus. hibiscusல வந்து sepals வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் fused ஆகிருக்கும் செம்பருத்தி தாவரத்தில். ஓகே ஸோ திஸ் ஆர் த டூ கண்டிஷன்ஸ் அக்கார்டிங் டு fusion ஆஃப் calyx. நெக்ஸ்ட் டாபிக்னா கொடுத்துருக்காங்க டியூரேஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ளோரல் பார்ட்ஸோட டியூரேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ மலர் உறுப்புகளின் ஆயுட்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் காடிகல்ஸ் ஆர் ஃபியூகேஷியஸ் கேலிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே விரை உதிர்பவைன்னு அர்த்தம். ஸோ கேலிக்ஸ் விதர்ஸ் ஆர் ஃபால்ஸ் டியூரிங் த ஏர்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா மலர் உருவாகும் ஆரம்ப நிலையிலேயே வந்து பார்த்தோன்னா இந்த கேலிக்ஸ் வந்து விழுந்துருன்னு சொல்லியிருக்காங்க. உதிர்ந்து விழுந்துருன்னு சொல்கிறாங்க. ஸோ மலர் உருவாகும் ஆரம்ப நிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கேலிக்ஸ் விச் இஸ் கிரீனிஷ் கலர் இட் ஃபால்ஸ் டவுன். ஓகே அண்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் பப்பவர்னு சொல்லியிருக்காங்க. பப்பவர் சாம்னிஃபரம் சொல்கிற அந்த தாவரத்தில் உங்களுக்கு வந்து காடிகல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிடியஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் தட் ஃபால்ஸ் ஆஃப்டர் த ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர். ஃப்ளவர் ஓப்பனிங் நடக்கும் பொழுது ஓகே ஸோ ஃப்ளவர் வந்து மலர்ந்த பின்பு தான் என்ன பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் வந்து விழும். ஓகே ஸோ எக்ஸாம்பிள் தட் இஸ் ஆந்தசிஸ் சொல்லும்போது நெலும்போ தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் டெசிடியஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ். கேலிக்ஸ் தட் பர்சிஸ்ட்னா எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்கும் and continues to be along with the fruit கூடயே இருக்கும் இந்த கேலிக்ஸ். இந்த greenish color இந்த கேலிக்ஸ் பாருங்க outermost layer இந்த brinjal தாவரத்தில் the calyx எப்பயுமே persistent-ஆ இருக்கும், that is standard-ஆ இருக்கும் and along with the fruit and forms a cup at the base of the fruit. எப்படி இருக்குன்னா ஒரு கோப்பை வடிவத்தில் காணப்படும் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் brinjal. so persistent calyx. okay and next one is accrescent. so accrescent சொல்லும்போது calyx that is இதுலயும் பார்த்தீங்கன்னா persistent-ஆ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நிலையானவை பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் வந்து நிலையானவையாக இருக்கும். க்ரோஸ் அலாங் வித் த ஃப்ரூட் அண்ட் என்க்ளோசஸ் த ஃப்ரூட் either completely or partially. அப்போ புள்ளி வட்டம் வந்து பார்த்தோன்னா அந்த கேலிக்ஸ் வந்து நிலையானவே இருக்கும். கனி உருவாகும் போது தொடர்ந்து வளர்ந்து கனியை முழுவதும் அல்லது பகுதியாக மூடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே முழுவதுமாக இல்லது பகுதியாக இந்த கனியை மூடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுனா கேலிக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் அக்ரசன். அப்போ நிலையானவைன்னு சொல்கிறாங்க. persistent one. So grows along with the fruit and encloses the fruit either completely or partially. இங்க பாருங்க the calyx ஃபுல்லா அந்த ஃப்ரூட்டை மூடி இருக்கு. completely இங்க வந்து ஃபுல்லா மூடி இருக்கு. that means completely it fused. okay example சைசாலி சொல்ற தாவரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தா accrescent. so these are the different types according to the durations. okay ஒன்னு வந்து பார்த்தா காடிகல்ஸ் னு சொல்லிருக்காங்க. செகண்ட் ஒன் டெசிடியஸ் னு சொல்லிருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீனா உங்களுக்கு persistent calyx னு சொல்லிருக்காங்க. and last one வந்து accrescent. ஸோ தேர்ட் டாபிக்னா கொடுத்துருக்கோம் ஷேப் ஆஃப் த கேலிக்ஸ். ஸோ கேலிக்ஸோட ஷேப்லாம் எப்படி இருக்கும், ஸோ ஒவ்வொரு தாவரத்தோட மலர் வந்து பார்த்தோன்னா ஷேப்ஸ் வந்து வேரி ஆகிருக்கும். ஓகே ஸோ இதில் பாருங்கள் ஹேவ் யூ நோட்டீஸ் ஷோ ஃப்ளவர் தட் இஸ் கேலிக்ஸ். அதோட ஷோ ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸில் உங்களுக்கு கேலிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது இட் இஸ் அ பெல் ஷேப் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் காம்பினேட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இந்த ஃப்ரூட்டிங் கேலிக்ஸ் இஸ் ஹர்ன் ஷேப் சொல்லியிருக்காங்க, அதாவது மணி வடிவத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விதனே சாம்னிஃபரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாழி வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அர்சியோலேட்னு சொல்கிறாங்க. இன் டேட்ரா சொல்லும் ஊமத்தில் வந்து கேலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா இட் இஸ் நோன் அஸ் டியூப்லான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குழல் வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஊமத்தை தாவரத்தில் கேலிக்ஸ் அண்ட் டூ லிப்டு கேலிக்ஸ் சொல்லும்போது இஸ் பிரசன்ட் இன் ஆக்சிமம். ஆக்சிமம் சொல்கிற தாவரத்தில் உங்களுக்கு டூ லிப்டு கேலிக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் கேலிக்ஸ் இஸ் கலர்ட் அண்ட் கால் பெட்டலாய்ட். உங்களுக்கு கேலிக்ஸ் வந்து கலர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சாரக்கோ அண்ட் மியூசண்டா. மியூசண்டா சொல்கிற தாவரத்தில் உங்களுக்கு கேலிக்ஸ் எப்படி இருக்குன்னா கலர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் இன் ட்ரைடெக்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் இஸ் மாடிஃபைட் டு ஏர் லைக் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஏர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஆர் ஸ்கேலி சொல்லும்போது என்ன பேப்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேலிக்ஸோட ஷேப். ஒன்று வந்து காம்பினுலேட்
அண்ட் செகண்ட் வந்து ஹார்ன் ஷேப். ஹார்ன் ஷேப் சொல்லலாம், இல்லை தாழி வடிவம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டியூப்லர் குடல் வடிவம் சொல்கிறாங்க. அதுக்கு டூ லிப்டு கேலிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டலாய்டு கேலிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பெட்டலாய்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும், கேலிக்ஸ் வந்து கலராக இருக்கும். அண்ட் ட்ரைடெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஏர் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் கேலிக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு கேலிக்ஸோட 3 டைப்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூஷன் பற்றி சொல்லியிருக்கேன், அப்போசப்ளஸ் அண்ட் சின்சப்ளஸ். அடுத்த டியூரேஷன் பற்றி சொல்லியிருக்கேன், டியூரேஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மலர்களின் பார்த்தீங்கன்னா அது உறுப்புகளின் ஆயுட்காலம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேப் ஆஃப் த கேலிக்ஸ், ஒவ்வொரு தாவரத்தோட கேலிக்ஸோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we can see about the corolla, that is non essential part சொல்லும்போது கேலிக்ஸ் அண்ட் corolla டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.